வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு நாம பார்க்க போறது பயம். வாழ்க்கையில பயம் இருக்கணும், ஆனா பயமே வாழ்க்கை ஆயிடக்கூடாது. ஆமாங்க, பயத்தை பற்றி தாங்க பார்க்க போறோம். வாழ்க்கையில பயந்து கொண்டே இருந்தால் வாழ்க்கை நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்காது. துணியாதவரை வாழ்க்கை பயம் காட்டும், துணிந்து விட்டால் வாழ்க்கை வழிகாட்டும். இதை பற்றி தான் இந்த குட்டி கதையில பார்க்க போறோம். சிந்தனை செய்மனமே செய்தாய் தீவினை அகன்றிடுமே. ஒரு முனிவர் வீட்டில் ஒரு எலியும் ஒரு பூனையும் வாழ்ந்துட்டு வந்துதான். இந்த எலிக்கு அந்த பூனையை பார்த்தாலே ரொம்பவும் பயமா. எப்படியாவது ஒரு நாள் அந்த பூனை தன்னை பிடித்து சாப்பிட்டு விடும் என்ற பயத்திலேயே அது முனிவர் வீட்டு பரன்லேயே வாழ்ந்துட்டு இருந்துச்சான். ஒரு நாள் மெதுவாக கிளறங்கி வந்து முனிவர்கிட்ட போய், ஐயா முனிவரே, எத்தனை நாளைக்கு தான் நான் அந்த பூனையை பார்த்து பயந்து பயந்து அந்த பரன்லேயே வாழ்கிறது, பேசாமல் என்ன அந்த பூனையாக மாற்றி விட்டுருங்களேன் அப்படின்னு கெஞ்சிச்சான். முனிவரும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னாராம். இப்போ இந்த எலி பூனையாக மாறிட்டு தான். பூனையாக மாறினா சும்மா இருக்குமா? வீட்டுக்குள்ளே சுற்றி சுற்றி வந்துதான். அது மட்டும் இல்லை, வீட்டுக்கு வெளியவும் சுற்ற ஆரம்பிச்சுதான். இதை பார்த்த தெருநாய் ஒன்று இந்த பூனையை கடிச்சு குதறுவதற்காக துரத்திச்சுதான். இப்போ இந்த பூனை மறுபடியும் பயந்துட்டே முனிவர்கிட்ட வந்துச்சுதான். ஐயா முனிவரே, இந்த நாய்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயம், எத்தனை நாளைக்கு தான் பயந்து பயந்து பதுங்கி பதுங்கி வாழ்வது, பேசாமல் என்ன ஒரு நாயாக மாற்றி விட்டுருங்களேன் அப்படின்னு கெஞ்சிச்சான். முனிவரும், நீ மத்தவங்க சொல்றத கேட்டு ரொம்ப குழம்பி போயிருக்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, அப்படியே ஆகட்டும் அப்படின்னாராம். இப்போ இந்த பூனை நாயா மாறிட்டுதான். நாயா மாறினா சும்மா இருக்குமா? தெரு தெருவா ஊர் ஊரா சுத்த ஆரம்பிச்சுதான். ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு நரி வந்துதான். அந்த நரியை பார்த்தது நாய்க்கு ஒரே பயமா. நரி நாயை துரத்த நாய் ஓட்டமும் நடையுமாக முனிவரை தேடி வந்ததான். முனிவர்கிட்ட போய், ஐயா முனிவரே, என்ன பேசாமல் ஒரு நிறையா மாற்றிருங்களேன், நான் ரொம்பவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பேனே அப்படின்னு கெஞ்சிச்சான். உடனே முனிவரும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னாராம். இப்போ அந்த நாய் நரியாக மாறிட்டான். நரியாக மாறினா சும்மா இருக்குமா? காட்டுக்குள்ளே போச்சுதான். காட்டுக்குள்ளே போய் அங்கங்கே சுற்ற ஆரம்பிச்சுதான். சிங்கத்தின் கண்ணில் பட்டுச்சான். சிங்கம் பார்த்தால் விடுமா? அந்த நரியை துரத்திக்கிட்டே வந்துச்சுதான். இந்த நரி பயந்து ஓட்டமும் நடையுமாக முனிவர் வீட்டை நோக்கி ஓடி வந்துதான். முனிவர்கிட்ட போய், ஐயா முனிவரே, என்ன நீங்கள் ஒரு சிங்கமாக மட்டும் மாற்றிட்டீங்கன்னா நான் ரொம்பவும் சந்தோஷப்படுவேன், வாழ்க்கையில் எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு கெஞ்சிச்சான். உடனே முனிவரும் என்னையா சொல்ற, அப்படியே ஆகட்டும் அப்படின்னாரா. இப்போ இந்த நரி சிங்கமாக மாறிட்டு தான். சிங்கமாக மாறினா சும்மா இருக்குமா? காட்டுக்குள்ளே போச்சுதான். கர்ஜித்து கொண்டே தன்னுடைய பலத்தை நிரூபிப்பதற்காக அங்கங்க சுத்திச்சுதான். எவனும் மாட்ட மாட்டேங்கிறானே. ஒரு யானை கூட்டத்தை பார்த்துதான். யானை கூட்டத்துக்கிட்ட போய் கர்ஜித்து கொண்டே, நான் தான் இந்த காட்டுக்கு அரசன் என்று கர்ஜித்து கொண்டே கூறிச்சான். யானைகளெல்லாம் பிளிரிக்கொண்டே இந்த சிங்கத்தை துரத்த ஆரம்பிச்சுதான். இந்த சிங்கம் ஓட்டமும் நடையுமாக முனிவரை தேடி வந்துச்சான். முனிவர்கிட்ட போய், ஐயா முனிவரே, என்னை இந்த யானையாக மட்டும் மாற்ற அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுதான். அப்பதான் முனிவர் சொன்னாரா, என்னால முடியலடா, அந்த யானையாக மட்டுமல்ல, அந்த கடவுளாக நீ மாறினால் கூட உன்னால் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. பிரச்சனை உன்னோட உருவத்தில் இல்லை, உன்னோட மனசில் தான் இருக்குது. நீ என்னதான் வலிமையான மிருகமாக மாறிக்கொண்டே இருந்தாலும் உன்னிடம் இருக்கும் பயம் நீங்காதவரை உன்னால் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழவே முடியாது. கஷ்டங்கள் இருக்கிற வாழ்க்கை தான் கொடுப்பேன்னு கடவுள் யாருக்கும் ப்ராமிஸ் பண்றது இல்லாம லைஃப்ன்ற பேக்கேஜ்ல அதுவும் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி வரது எப்படிங்கிறத நாம தான் தெரிஞ்சுக்கணும். உலகத்தில் இருக்கும் அத்தனை உயிர்களுக்கும் பிரச்சனைகளும் ஏமாற்றங்களும் துன்பங்களும் துயரங்களும் இருக்கத்தான் செய்யும். அதை எவ்வாறு வெல்ல வேண்டும், அதை எப்படி சமாளிப்பது என்று யோசிக்க வேண்டுமே தவிர அதை பார்த்து பயந்து ஒதுங்கி ஓடிக்கொண்டு இருக்கக்கூடாது அப்படின்னு அறிவுரை சொன்னாராம். பிரச்சனை இல்லாத மனுஷனும் இல்ல, பிரச்சனை இல்லாதவன் மனுஷனே இல்ல. சாவு நினைச்சா வரும் சாதனை, ஜெயிச்சாதான் வரும், ஜெயிக்கணும். ஆமா நட்புகளே, பயம் ஒரு கண்ணாடி போன்றது. அது நம் பலவீனங்களை பெரிதாக்கித்தான் காட்டும். பயம் உன்னை இருளில் கட்டி போடும், ஆனால் தைரியம் உன்னை வெளிச்சத்திற்கு அழைத்து செல்லும். உண்மையில்
கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் உன்னை ஒன்றும் செய்வதில்லை. ஆனால் அதை பற்றிய பயம்தான் உன் மனதை கலக்கி உன் மூளையை குழப்பி உன்னை நிலைகுலைய செய்கின்றது. பயந்தால் கிடைக்காது பலம், துணிந்து செல் கிடைக்கும் வரம். துணியாதவரை வாழ்க்கை பயம் காட்டும், ஆனால் துணிந்து விட்டால் வாழ்க்கை வழிகாட்டும். இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நாளும் ஒரு செய்தி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நன்றி.